பிஜிடிஆர்பி 2025க்கான போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்களுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜியில் புது டெஸ்ட் பேட்சை வரும் 15/8/2025 முதல் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்சினுடைய முழு விளக்கத்தை நம்ம இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். மேலும் CUET MA எஜுகேஷன்லேருந்து ஒரு 25 வினாக்களை இந்த பதிவில் பார்க்கலாம். நம்முடைய இந்த டெஸ்ட் பேட்சினுடைய எஜுகேஷன் சைக்காலஜி போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா மொத்தம் 4 டைப்பாக நம்ம கொடுக்குறோம். ஒன்று யூனிட் வைஸாக மெட்டீரியல் ப்ளஸ் பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அதேபோல் CUET பிஜியில் எம்எட் சப்ஜெக்ட் கேட்ட கொஷின் பேப்பர், CUET பிஜி MA எஜுகேஷன் கேட்ட கொஷின் பேப்பரும் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் 100 கொஷின் தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்காக 300 MCQ உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் மற்ற கொஷின் பேப்பர் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். புரியுதுங்களா? காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு CUET MA எஜுகேஷன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2016. இந்த ஒவ்வொரு கொஷின்லையும் உங்களுக்கு 75 வினாக்கள் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2016லேருந்து இப்போ நடந்த 25 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் பேப்பர். அப்போ டோட்டலாக 750 கொஷின் பேப்பர் இதில் இருந்து கிடைக்கும். இதே போல் எம்எட் சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஷின்லேயும் உங்களுக்கு 75 வினாக்கள் இருக்கும். அதுலேயும் ஒரு 10 கொஷின் பேப்பர். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 2 சப்ஜெக்ட்டு சேர்த்து உங்களுக்கு 1500 கொஷின்ஸ் இதிலேருந்து வரும். இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா 75 வினாக்களும் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த வினாக்களை அனைத்துமே வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கல்வி என்பது குழந்தை மற்றும் மனிதனின் உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய அனைத்திலும் சிறந்ததை வெளிக்கொணர்வதாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ சுவாமி விவேகானந்தர், பி ரவீந்திரநாத் தாகூர், சி மகாத்மா காந்தி, டி ஸ்ரீ அரவிந்தர். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் மகாத்மா காந்தி. அடுத்தது 2. அறிவியல் கோட்பாட்டை கையாளும் தத்துவத்தின் கிளை எது? ஆப்ஷன்ஸ் ஏ மெட்டாஃபிசிக்ஸ், பி எபிஸ்டமாலஜி, சி ஆக்சியாலஜி, டி ஆண்டாலஜி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் எபிஸ்டமாலஜி. 3. சுவாமி விவேகானந்தரின் கல்வியின் மிக முக்கியமான நோக்கம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ உடல் வளர்ச்சி, பி சமூக வளர்ச்சி, சி உள்ளார்ந்த முழுமையான வெளிப்பாடு, டி மன வளர்ச்சி. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் உள்ளார்ந்த முழுமையான வெளிப்பாடு. கொஸ்டின் நம்பர் 4. உபநிடதங்களின்படி கல்வியின் இறுதி பயன் எது? ஆப்ஷன்ஸ் ஏ படைப்பாற்றல், பி தன்னை வெளிப்படுத்துதல், சி தொழில்திறன், டி மோட்சம். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் மோட்சம். 5. ஆக்சியாலஜி என்பது எதை கையாளும் தத்துவ கிளை? ஆப்ஷன்ஸ் ஏ மதிப்பு கோட்பாடு, பி அறிவு கோட்பாடு, சி உண்மையின் இயல்பு, டி ஆண்டாலஜி கோட்பாடு. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் மதிப்பு கோட்பாடு. 6. உள்ளுணர்வு மூலம் பெறப்படும் அறிவு எது? ஆப்ஷன்ஸ் ஏ வெளிப்படுத்தப்பட்ட அறிவு, பி அனுபவ அறிவு, சி உள்ளுணர்வு அறிவு, டி பகுத்தறிவு அறிவு. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் உள்ளுணர்வு அறிவு. 7. உண்மையானது பொருள்கள் மற்றும் சக்திகளை விட எண்ணங்கள் மற்றும் மனங்களை கொண்டது என்று கூறும் தத்துவம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ பிராக்மட்டிசம், பி ஐடியலிசம், சி ரியலிசம், டி நேச்சுரலிசம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ஐடியலிசம். 8. இயற்கையாளர்களின் கல்வியின் நோக்கம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ உள்ளுணர்வுகளின் வளர்ச்சி, பி ஐடியலிஸ்டிக்கல், சி பிராக்மட்டிஸ்டிக்கல், டி எக்ஸிடென்ஷியலிஸ்டிக்கல். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் உள்ளுணர்வுகளின் வளர்ச்சி. 9. ரூசோவின் நவீன கல்வியின் முக்கிய பங்களிப்பு எது? ஆப்ஷன்ஸ் ஏ கிண்டர் கார்டன், பி கற்றவரின் ஒழுக்கம், சி கற்பித்தலில் பொருள்களின் பயன்பாடு, டி தனிநபரின் சுதந்திரம். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் தனிநபரின் சுதந்திரம். 10. பயன்பாட்டு கருத்தியலை கொண்ட தத்துவம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ ஐடியலிசம், பி நேச்சுரலிசம், சி பிராக்மட்டிசம், டி எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் பிராக்மட்டிசம். 11. கற்பித்தல் முறையை விட கல்வியின் நோக்கங்களுக்கு அதிகம் பங்களிக்கும் தத்துவம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ ரியலிசம், பி பிராக்மட்டிசம், சி நேச்சுரலிசம், டி ஐடியலிசம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பிராக்மட்டிசம். 12. மகாத்மா காந்தியின் அடிப்படை கல்வியின் அடிப்படை கொள்கை எது? ஆப்ஷன்ஸ் ஏ எழுத்தறிவை ஊக்குவித்தல், பி அறிவை அதிகரித்தல், சி சுற்றுச்சூழலை புரிந்து கொள்ளுதல், டி தலையின் கை மற்றும் மனதின் வேலையை இணைத்தல். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் தலையின் கை மற்றும் மனதின் வேலையை இணைத்தல். 13. கல்வி என்பது வாழ்க்கைக்கான தயாரிப்பு அல்ல, அது வாழ்க்கைதானே. இந்த தத்துவம் யாருடையது? ஆப்ஷன்ஸ் ஏ பிளாட்டோ, பி ஜான் டூயி, சி ப்ரோஃபெல், டி ரூசோ. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ஜான் டூயி.
14 விஸ்வபாரதி எந்த கல்வி தத்துவத்தின் சிறந்த உதாரணம்? ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தர், பி அரவிந்தர், சி காந்தி, டி தாகூர். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் தாகூர். 15 செய்வதன் மூலம் கற்றல் மற்றும் அனுபவங்களை மறுசீரமைத்தல் ஆகியவற்றை எந்த முறை முன்னிறுத்தியது? ஆப்ஷன் ஏ மாண்டிச்சோரி முறை, பி விளையாட்டு வழிமுறை, சி திட்டமுறை, டி கிண்டர் கார்டன் முறை. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் திட்டமுறை. 16 எமிலி என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ரூசோ, பி டூயி, சி ப்ரொஃபெல், டி மாண்டிச்சோரி. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ரூசோ. 17 ஜான் டூவியின் கல்வி பங்களிப்புகள் எந்த தத்துவத்தின் நடைமுறை விளைவாகும்? ஆப்ஷன் ஏ இருப்பியல் வாதம், பி பயன்பாட்டு வாதம், சி இயற்கையல் வாதம், டி யதார்த்தவாதம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பயன்பாட்டு வாதம். 18 ஒரு சமூகத்தின் ஏற்கத்தக்க நபராக மாறுவதற்கான கலாச்சாரத்தின் உள்முகமாக்கல் செயல்முறை எது? ஆப்ஷன் ஏ கலாச்சார கூட்டு, பி கலாச்சார பரவல், சி கலாச்சார ஒருங்கிணைப்பு, டி கலாச்சார பழகுதல். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் கலாச்சார பழகுதல். 19 சமூக மாற்றத்தை கொண்டு வரும் மிக முக்கியமான சக்தி எது? ஆப்ஷன் ஏ தனிநபரின் தன்னார்வ செயல், பி கருத்துக்கள் மற்றும் சித்தாந்தங்கள், சி கல்வி, டி மதம். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் கல்வி. 20 சமூக இயக்கம் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ சமூக அமைப்புக்குள் நகர்வு, பி சமூக அமைப்புக்கு வெளியே நகர்வு, சி ஒரு சமூக உறுப்பினரின் புதிய புவியியல் பகுதிக்கு நகர்வு, டி இயற்கை பேரழிவுகளால் ஒரு சமூக குழுவில் இடம்பெயர்வு. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் சமூக அமைப்புக்குள் நகர்வு. 21 ஒரு வேளையில் உயர் பதவிக்கு நகரும் ஒரு நபர் எதற்கு உதாரணம்? ஏ கிடைமட்ட இயக்கம், பி செங்குத்து இயக்கம், சி பூஜ்ய இயக்கம், டி இணை இயக்கம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் செங்குத்து இயக்கம். 22 ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை குறிக்கோள் எது? ஆப்ஷன் ஏ சக்தி வாய்ந்த தலைமை, பி தலைவர்களின் கருத்துக்களின் நம்பிக்கை, சி தனிநபரை மதித்தல், டி தனிநபரின் கீழ்ப்படிதல். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் தனிநபரை மதித்தல். 23 குழந்தைகள் சமூகத்தின் திறன்மிக்க உறுப்பினராக மாறுவதற்கு அறிவு, திறன்கள் மற்றும் நடத்தையை கற்றுக்கொள்ளும் செயல்முறை எது? ஆப்ஷன் ஏ சமூக கட்டுப்பாடு, பி சமூக மாற்றம், சி சமூகமயமாக்கல், டி சமூக இயக்கம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் சமூகமயமாக்கல். 24 உளவியலின் நவீன கருத்து எது? ஆப்ஷன் ஏ நடத்தையின் அறிவியல், பி உணர்வின் அறிவியல், சி மனதின் அறிவியல், டி ஆன்மாவின் அறிவியல். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நடத்தையின் அறிவியல். 25 முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ இவான் பாவ்லோவ், பி வில்லியம் ஜேம்ஸ், சி வில்ஹம் ஒன்ட், டி சிக்மண்ட் ஃப்ராய்டு. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் வில்லியம் ஒன்ட். சரி நண்பர்களே, நம்முடைய டெஸ்ட் பேட்ச் வரும் 15/8/2025 முதல் இது முழுவதும் ஒரு குவாலிட்டியான டெஸ்ட் பேட்ச். இதில் இந்த எம்ஏ எஜுகேஷனில் 10 கொஷின் பேப்பரும், இதே போல் உங்களுக்கு எம்எட் சிலபஸும் இதே சேம் தான். அதில் ஒரு 10 கொஷின் பேப்பரும், பிஜிடிஆர் கேட்கப்பட்ட கொஷின் பேப்பரும், இதை இல்லாமல் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 300 MCQ நியூ சிலபஸ் பேஸ்டு 3000 MCQவும் கொடுக்கப்படும். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து வெற்றி பெறவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.